முதல் கேள்வியை சத்யா அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். அதானி அம்பானியை பத்தி ஏதாவது பேசுறாரா மோடி அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கு பொது வெளியில அதானி அம்பானியை பற்றி பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? இதற்கான காரணம் எனக்கு பதட்டம் அப்படின்ட்டு தான் நேரடியாக சொல்ல முடியுது. ஏன்னா 2 கட்ட தேர்தலுக்கு அப்புறம் அவர் பொய்களை அடுக்கிக் கொண்டே வருகிறார். ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பொய்யோட லெவல் ஜாஸ்தியாகிட்டே வருது. முதல்ல முஸ்லீம் லீக் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் முஸ்லீமுக்கு பிரித்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் டெண்டரில் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொன்னார். கடைசியில் கிரிக்கெட்டில் காங்கிரஸ் காரங்க முஸ்லீம் வீரர்களை சேர்க்க போகிறாங்கன்னு சொன்னதை தாண்டி இதற்கு மேலே என்ன சொல்லுவதுன்னு தெரியாமல் இது சூதுகோமில் ஒரு வசனம் வரும். இதை பாஸ் இது இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது பாஸ் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி தான் அதானி அம்பானி கிட்ட காசு வாங்கிட்டாரு பாருங்க. அவர் இப்போ தேர்தல் பரப்புரையில் அதானி அம்பானி பற்றி பேசுறது இல்லைன்னு. அதில் வேடிக்கை என்னன்னா, அவர் எப்போ பேசிக்கிட்டு இருந்தாரோ, மே 7ஆம் தேதி எப்போ பேசிக்கிட்டு இருந்தாரோ அதே தருணத்திலேயே ஜார்க்கண்டில் அதானி அம்பானி 2 பேருக்கும் போகிற சொத்தெல்லாம் இனிமேல் மக்களுக்கு வரப்போகுதுன்னு அதே பேரலாக பேசிக்கிட்டு இருக்கார் ராகுல் காந்தி ஜார்க்கண்டில். இந்த தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சதுலேருந்து 107 முறை அதானியை பற்றி பேசியிருக்கார் ராகுல் காந்தி. 38 தடவை அம்பானியை பற்றி பேசியிருக்கார். ஸோ இப்படி ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற மாதிரி தான் ஒரு பொய்யை பரப்பிட்டு வர்றாரு மோடிஜி. அது என்ன ஆகி போச்சுன்னா, இதுக்கு முன்னாடி பரப்புன பொய்கள் எதுவும் செல்லுபடி ஆகலை. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவில் இந்த எக்ஸிட் போல் சர்வே அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இன்னும் அமித்ஷா நாட்டிலே எந்த சர்வேவும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கர எஃபிஷியண்டான ஒரு சர்வே மெக்கானிசமாக அமித்ஷா கைக்குள்ளே வச்சுருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன மாதிரியான எதிரலைகள் இருக்குது அப்படின்றது தெரியுது. மக்கள் வாக்கு சதவீதம் உத்தரப்பிரதேசில் குறையுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ தங்களுக்கான ஆதரவு நாளாக அடி வாங்கிட்டே வருது அப்படின்றத சர்வேக்கள் மூலியமாகவும் பங்கு சந்தையில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது மூலியமாகவும் இப்படி தொடர்ந்து எல்லா இதிலும் செட்பேக் வரும்போது இப்போ சுப்ரீம் கோர்ட் வழக்கிலே பார்த்தீங்கன்னா பெயில் தந்திருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. இப்படி தொடர்ந்து செட்பேக் வர என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட பரப்புரைகள் மேலும் மேலும் பொய்களாகி கொண்டு வருது அப்படின்றத பார்க்குறோம். இதை பேசுறது மூலமா என்ன நடக்கும்னு எதிர்பார்த்து மோடி பேசுறாரு. அதுதான் இப்போ இஸ்லாமிய வெறுப்பு செல்லுபடி ஆகலை, தன்னை ஒரு பணக்காரனின் காவலனாக சித்தரிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ அதை அவங்க மேலேயே திருப்பி போடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் இதை கையில் எடுக்கிறார் ஒழிய இதுலேருந்து அவங்களுக்கு புதுசான எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. இது ரொம்ப நாள் இப்போ இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்னா அவங்க 2019 அதுக்கான ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்க. அந்த பாப்புலேஷன் ஃபிகர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு பரப்புரையை கட்டி எழுப்பியிருக்காங்க. ஆனால் அதானி அம்பானிக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இது ஓவர் நைட்டில் ஒரு பதட்டத்தில் வந்த ஸ்ட்ராட்டஜி. இதனால நம்ம ரொம்ப லாஜிக்கலாக இது எங்கேருந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தலாம் புரிஞ்சிக்க முடியாது. இன்றைக்கான சூழலில் மோடி தன்னோட பதட்டத்தில் இப்படி தான் கோப்பப் பண்ணிக்கிறாரு அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. அதானி அம்பானிக்கு அவர் ரொம்ப காலத்துலேருந்து எதிரி அப்படிலாம் கிடையாது. போன மாதம் வரைக்குமே கூட அதானி அம்பானிக்கு தான் ஏகப்பட்ட கான்ட்ராக்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. CNN IBNலேருந்து MSNBC வரைக்கும் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அம்பானியும் அதானியும் முன்வைக்கிறது அப்படின்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க போன மாதம் வரைக்கும். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆர் கோயிங் டு பி இன்வெஸ்டட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோர் ஃப்ரண்டிங் அதானி அண்ட் அம்பானின்னு CNN ஒரு பத்திரிகை ரிப்போர்ட் போட்டிருக்கு. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இதுக்கு ஒரு நீண்ட வரலாறுலாம் கிடையாது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் பதட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும்.